ஹாய் காய்ஸ் 2023 இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அது நேத்தோடு வந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறது 2024 சீரியஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 50 கொஸ்டின்ஸ் கேள்வி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன பாதுகாவலர் நம்ம படிச்சிருப்போம். அதுவே வனவியல் ஆராய்ச்சியாளர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டரி ரிசர்ச்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவியல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வனத்துறை அலுவலரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வனத்துறை அலுவலர் அப்படின்னு சொல்லுவோம். வனவியல் நிபுணர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனவியல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். என்னது ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட்டை நம்ம வனவியல் நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, டிரான்ஸ்லேஷன் இதுக்கு இணையான கலைச்சொல் தான் கேட்குறாங்க. என்னது மொழிபெயர்ப்பை நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சீர்திருத்தம்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், ரிஃபார்மாக நம்ம சீர்திருத்தம் அப்படின்னு படிச்சிருப்போம். கதைப்பாடல்னா என்னென்னு படிச்சிருப்போம், பேலட் இதை தான் நம்ம கதைப்பாடல்னு படிச்சிருப்போம். விழிப்புணர்வு அப்படின்னா என்னது, அவேர்னஸை நம்ம விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம். ஒன்று தெரிஞ்சுக்கிறோம்னா அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் வகையில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உள்ளங்கையை நெல்லிக்காயில் வச்சா எப்படி வந்து எல்லாம் தெளிவாக வந்து தெரியுமோ, கண்ணுக்கு வந்து தெளிவாக தெரியுமோ, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் விளங்குறத குறிக்க இந்த ஓமையை வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த ஓமை, வெளிப்படைத்தன்மை ஓமையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஒற்றுமையின்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் போல அப்படின்னு அது வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நெல்லிக்காய் மூட்டையை ஒரு தரையில் கொட்டினோம்னா அது எப்படி வந்து ஒவ்வொரு பக்கமாக சதறி வந்து ஓடுது ஒற்றுமை இல்லாமல். ஸோ அதை குறிக்க இந்த ஒற்றுமையின்மையை வந்து பயன்படுத்துவாங்க. தடையின்றி மிகுதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல் ஒரு மடையை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா அது எப்படி தடையின்றி மிகுதியாக வந்து போய் பாயுது, அதை தான் நம்ம என்ன சொல்லலாம், தடையின்றி மிகுதியாக. எளிதில் மனதில் பதிதல். ஓகேவா? இது வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு ஒருத்தவங்க நடத்துறது நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்லலாம், எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, உடலும் உயிரும் போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், உடல் உயிர் என்னது, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். நமக்கு உடலுக்குள்ள தான் உயிர் இருக்குது, உயிருக்குள்ள தான் உடல் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், இணை பிரியாமை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன சொல்லலாம், இணை பிரியாமை அப்படின்னு சொல்லலாம். மடை திறந்த வெள்ளம் போல இப்போ தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா தடையின்றி மிகுதியாக ஒரு நீர்நிலையை வந்து நம்ம தேக்கி வைக்கிறதுக்கு தான் என்ன பயன்படுத்துவோம், மடையை வந்து பயன்படுத்துவோம். ஸோ அந்த மடையை நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா எப்படி எல்லா இடத்துக்கும் தடையில்லாமல் வந்து பாயுது, அதோட வேகத்தை வந்து குறிக்குது. சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அடைந்து சரியான தொடரை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. இப்போ பணிந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து பணித்ததால, ஓகேங்களா, இந்த பணித்து பாருங்க, ஆசிரியர் வந்து பணித்ததால கைல்வெளி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணிந்து படித்தால். இந்த கொஸ்டின் எல்லாம் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்குறாங்க. அதே அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க, பணிந்து அப்படின்னு என்னது பாருங்க, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பணித்தை போட்டுறாங்க, தலைவர் பணித்த வேலையை தொண்டன் என்ன பண்ணுறான், பணிந்து செய்கிறான். அடுத்தது பாருங்க, அடுத்த ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சரி. அடுத்தது தலைவர் வந்து என்றைக்குமே பணிய மாட்டார், தொண்டன் வந்து பணித்து செய்தான், இதுவுமே வராது, தப்பு. அடுத்தது பாருங்க, தலைவர் பணித்ததால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தொண்டன் பணிந்தான். ஓகேவா? இது கரெக்டு. அடுத்தது பாருங்க 4, தலைவன் பணிந்ததால் நம்ம சொல்ல மாட்டோம், தொண்டன் பணித்தான், இது தப்பு. ஸோ கரெக்டாக இருக்கிறது என்ன, 1, 3 நமக்கு சரி. சொற்களை அரேஞ்ச் பண்ணி சரியான தொடர் தான். இப்போ பாருங்க, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே, இதுதான் வந்து ஒரு எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வந்து கரெக்டாக இருக்குது. சரியான தொடர் அமைக்கணும்னா இங்கே பாருங்கள், ஒத்த அனைவரும் இயல்புடையவர்களே பிறப்பால்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? இங்கே சப்ஜெக்டே ஃபஸ்ட்டு தப்பாக இருக்குது. மக்கள் அனைவரும் இயல்புடையவர்கள் பிறப்பால் ஒத்தன்னு சொல்ல மாட்டோம். அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்களே மக்கள்னு சொல்ல மாட்டோம். படித்த சென்டென்ஸ் வந்து ஃபில்ஃபில் ஆகலை. ஸோ என்ன ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது அகரவரிசைப்படுத்ததான் எழுத சொல்லியிருக்காங்க. இது ஈஸியாக போட்டலாம். என்ன வரிசை, பா வரிசை, அதுக்கப்புறம் பிபி, அதுக்கப்புறம் பூ, அதுக்கப்புறம் பே, அதுக்கப்புறம் பை, இந்த வரிசையில் எழுதியிருக்காங்க. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? ஓகே. அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அகர வரிசை தான் கொடுத்துருக்காங்க. அகர வரிசையில் பாருங்க, காக்கா வரிசை வந்து எழுதியிருக்காங்க. காக்கா, கீ, கூ, கே, கோ, இந்த வரிசை எழுதியிருக்காங்க. இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? காக்கா வரிசையிலே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது கொடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பேரை நம்ம கேட்குறாங்க. இப்போ வினையாளனின் பேர் என்ன, ஒரு செயலை செய்த கருத்தாவை, அதாவது நபரை வந்து குறிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வினையால் அணை பெயர்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து அர் சவுண்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ கொடுத்தோர், ஓகேவா, என்ன சவுண்ட் வந்திருக்கு, அர் சவுண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இது வினையால் அணை பெயர். சரி, ஓகே, உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போலாமா. கொடுத்து, இப்போ ஊ சவுண்ட் வந்தது, நீங்கள் உச்சரிக்கும் போது ஊ சவுண்ட் வந்துச்சுன்னா அது நம்ம என்னன்னு படிச்சிருப்போம், வினை எச்சம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா. அடுத்தது பாருங்க, கொடுத்தது. கொடுத்ததுன்றது ஒரு பொருள் முற்று பெற்று முடிஞ்சிருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி வினை முற்று. அடுத்தது கொடுத்தல். தல் வந்திருக்கு, தல் வந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம். எதில் வரும், தொழிற்பெயரில் வரும். ஓகேங்களா. இப்போ 3 ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது, கொடுத்தோர். அப்போ இதுவாக தான் இருக்கும் வினையால் அணை பெயர். ஓகே, வினையால் அணை பெயர் கண்டுபிடிக்க முடியலன்னா இப்படி வந்து நீங்கள் போடலாம். அடுத்தது பேசு. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வினை முற்ற கண்டுபிடிக்க. ஒரு செயல் முற்று பெற்று முடிஞ்சிருந்தா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினை முற்றுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும், பேசினான் தான் வந்து வரும். சரி, நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாமா. பேசிய, ஆ சவுண்ட் வந்திருக்கு, என்னது, ஆ சவுண்ட் வந்தாலே பெயரெச்சம். அடுத்தது பேசுதல். பேசுதல்ன்றது என்னது, தல் வந்திருக்கு, தல் வந்தால் இது என்னது, தொழிற்பெயர். அப்போ இதுவும் வராது. அடுத்தது பாருங்க, பேசி என்ன வந்திருக்கு, ஈ சவுண்ட் வந்திருக்கு, ஈ சவுண்ட் வந்தால் என்னது, வினையெச்சம். இப்போ ஈஸியாக போடலாமா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, பேசினான். ஆப்ஷன் பி. இப்படியும் நீங்கள் வந்து போடலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, வேர்ச்சொல்லோட பதம் வந்து அறிய சொல்லியிருக்காங்க. இப்போ கான். கான் வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம், கான் கூட்டல் இத்து கூட்டல் ஏன். இது இந்த கண்டான தான் அவங்க எப்படி பிரிக்கிறாங்க, இந்த கண்டேன் இருக்கு இல்லையா, சாரி, இந்த கண்டேன் தான் எப்படி திரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பிரிக்கிறாங்க. கான் கூட்டல் இத்து கூட்டல் ஏன். இந்த கண்டேனா நம்ம பிரிச்சோம்னா எப்படி வரும்னா கான் கூட்டல் இத்து கூட்டல் ஏன் வரும். இந்த இத்து தான், சாரி, இந்த பகுதி தான் நம்ம என்னவா எடுத்து எழுதியிருக்கோம், வெறிச்சொல்லா வந்து எடுத்து எழுதியிருக்கோம். ஓகேவா. இந்த உண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெறிச்சொல் என்னவா இருக்கும், ஊன்னு இருக்கும். அதே இந்த பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெறிச்சொல் என்னவா இருக்கும், பாருன்னு இருக்கும். இந்த கற்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேர்ச்சொல் என்ன இருக்கும், கல்லுன்னு இருக்கும். சரிங்களா. அவங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க, நம்ம வேர்ச்சொல் மட்டும் கேட்குறாங்க. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தான். இப்போ விரை. விரை அப்படின்னா என்னது, விதை நம்ம சொல்லுவோம். அடுத்தது இந்த விரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது மரத்து போகிறது, மரத்தில் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது ஒளி வேறுபாடு தான். இந்த லைக்கும் இந்த லைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்க்குறாங்க. இந்த லை நம்ம உண்டாக்குறது படிச்சிருக்கோம், இந்த லை அப்படின்னா விரும்பு. இது நம்ம ரிப்பீட்டடாக அடிக்கடி படிக்கிறது தான். அடுத்தது ஒளி வேறுபாடு சரியான தொடரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு தான் வந்து போயிருப்பா. மற்றதெல்லாம் பாருங்க, மணிமேகலை மணிப்பல்லவ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அடுத்தது பாருங்க, மணிமேகலைக்கு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. மணிமேகலை மணிப்பள்ளத்தீவிற்கு சென்றாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். பாருங்க, மணிமேகலை மணி பல்லவ, இங்கே வந்து என்ன 3 சொல்லி நீ போடுறதுக்கு 2 சொல்லி நீ போட்டிருக்காங்க. அப்போ இதுவுமே வந்து தப்பு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறியணும், சென்டென்ஸும் கரெக்டாக இருக்கணும், சவுண்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து கரெக்டு. அடுத்தது பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான். நாட்டிக்கல் மயில நம்ம என்ன சொல்லுவோம், கடல் மயில நம்ம நாட்டிக்கல் மயில் அப்படின்னு சொல்லுவோம். அதே தரை மயில என்ன சொல்லுவோம், சேட்டிலைட். ஓகேவா. சேட்டிலைட் மயில நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரை மயில் அப்படின்னு சொல்லுவோம். சாட்டியூட் மைல் அப்படின்னுவோம். அடுத்தது பாருங்கள், ஏவுகணையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம், ஏவுகணை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வானத்துக்கோள்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம வானத்துக்கோள். தரையின் மைல் எனக்கு கிளியராக தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், கிராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், செதுக்கி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே ஏவி அப்படின்னா என்ன சொல்லுவோம், கர்சர். ஏவியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்சரை நம்ம ஏபின்னுவோம். அதுவே உளவியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர். ப்ரௌசரை நம்ம என்ன சொல்லுவோம், உளவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், ஃபோல்டர். ஃபோல்டர் நம்ம என்ன சொல்லுவோம், உரை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது உதித்த. உதித்தனா என்னது, தோன்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதோட பொருள். ஃபஸ்ட்டு உதித்த அப்படின்னா என்னன்னு நம்ம பொருள் தெரிஞ்சிருக்கணும். உதித்தவோட பொருள் வந்து நமக்கு தோன்றிய. சரி, அவங்க என்ன கேட்குறாங்க, எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ தோன்றியக்கு நமக்கு ஆப்போசிட்டாக சொன்னோம்னா என்ன வரும், மறைந்த. அடுத்தது உருவகத்தொடருக்கு பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 3 வந்து உருவகத்தொடர். இது வந்து முகமன்றது ஒரு பொருள் தராத சொல். ஸோ பாருங்க, இது எல்லாமே இது 3 உருவகத்தொடர். இப்போ பொருந்தாத சொல் என்ன சொல்லலாம், பொருந்திய இணைகளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 4 கரெக்டாக இருக்குது. ஈ வந்தால் சொல்லி செயலப்படைன்னு படிச்சிருப்போம், ஊ வந்தால் செயலி செயலப்படைன்னு சொல்லி படிச்சிருப்போம். சரி, ஏன் ஃபஸ்ட்டும் 3 வந்து தப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. சரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு, ஊ வந்தால் என்னன்னு படிச்சிருப்போம், செலிசி அலபடைன்னு சொல்லி தான் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்னிசை அலபடைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இன்னிசை அலபடைன்னு என்ன, செய்யல ஓசை குறையாத இடைத்தலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளவெடுப்பதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிசை அலபடைன்னு சொல்லி படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கெடுப்பதுவும் எடுத்துக்கிறோம். கெடுப்பது
ஊன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க குறியில் என்னவா நமக்கு அளவெடுத்திருக்கு, நெடில வந்து அளவெடுத்திருக்கு. அப்படி குறில் நெடில அளவெடுத்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்னிசை அளபடையில் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ இங்கே படுவோம்ன்றது என்னது, செயலிசை அளபடை. அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, இன்னிசை அளபடின்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இன்னிசை அளபடைக்கு என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் சொன்னேன், எக்ஸாம்பிள் சொன்னேன். அடுத்தது பாருங்க, வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஒற்றளபடை. இது என்னது, இது வந்து தப்பு. என்னன்னு பார்க்கலாமா, ஒற்றளபடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து ஆதி எழுத்து நீண்டு வந்து ஒலிக்க செய்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு படிச்சிருப்போம், ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கனம். ஓகேங்களா, எங்கனம் அதாவது மெய்யெழுத்து என்ன ஆகும் அப்படின்னா இரட்டிச்சு வந்து வரும். இதில் மெய்யெழுத்து வந்து இரட்டிச்சு வரல, இல்லு வந்திருக்கு. இங்கே வந்து லா வந்தால் இது வந்து கரெக்ட். ஆனால் இங்கே வந்து எப்படி வந்திருக்கு, பக்கத்தில் இன்னொரு ஃபுல் ஸ்டாப் இல் போட்டிருக்காங்க. அப்போ ஸோ இது தப்பு. ஒற்றளபடைனா இப்படி வராது, நீங்கள் வந்து இரட்டிச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து வரும். சரிங்களா, இதுதான் என்னது ஒற்றளபடைக்கு கரெக்டான ஆன்சர். அப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது என்ன சொல்லலாம், ஆப்ஷன் 2ம் 4 தான் நம்ம கரெக்டு, 1ம் 3ம் தப்பு. அடுத்தது சரியான எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. இரவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரவலர். ஓகேவா, அதே நமக்கு எளிதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக என்ன படிச்சிருப்போம், நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் அரிது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். எளிதுக்கு என்னென்னு படிச்சிருப்போம், அரிது அப்படின்னு படிச்சிருப்போம். அதே அடுத்தது பாருங்கள், அந்நியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருப்போம், உறவினர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அடுத்தது ஈதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஏற்ற நம்ம ஈதல்னு படிச்சிருப்போம். ஸோ இதுக்கும் ஆப்போசிட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடியை நம்ம சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும், ஆத்திச்சூடி. இதெல்லாமே நம்ம ஈஸியாக போட்டலாம், அடிக்கடி ரிப்பீட்டடாக படிக்கிறதா. அடுத்தது பாருங்கள், ஆடு. சரியான கூட்டப்பேர் தான் சொல்லுங்க, ஆடு கூட்டம்னு சொல்ல மாட்டோம், ஆட்டு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது கற்கோவியல்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன சொல்லுவோம், எறும்பு சாறை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, அடுத்தது எதிரொலிக்க. இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இரு கூட்டல் ஓ தான் நமக்கு என்னது, ரோன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கு. உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவதை இயல்பு எப்படி, இரு கூட்டல் ஓன்னது நமக்கு ரோ. ஓகேவா, அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் நிறைகளை மீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்குறாங்க. கூற்று, பந்து உருடுது, ஏன்னா அதுவே உருடுது, யாரும் வந்து அதை வந்து உருட்ட வைக்கல. ஸோ அது என்னது, தன்வினையில் வரும். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. ஆமாம், எழுவாய் வந்து பந்துன்றது இதில் எழுவாய் என்ன பண்ணுது, அதுவே அதோட வேலையை வந்து செய்யுது. ஸோ அது என்ன வரும், தன்வினைன்னு வரும். அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்தது கூற்று காரணம் பாருங்க, என் நம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வடிவமதி. என் நம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, உயர் திணையில் வரும். அதே மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரும் அக்ரிணை. இதில் அக்ரிணை வந்து உயர்திணையாக வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை வடிவமதின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஓப்பின் காரணமாக, அதாவது மகிழ்ச்சியோட காரணமாக அக்ரிணை உயர்திணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். அடுத்தது பாருங்க, கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூற்று, தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. ஆமாம், சித்த மருத்துவத்தில் ஏதாவது பக்க விளைவு இருக்கா, இல்லை. மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஆமாம், இது ஸ்கூல் புக்கில் படித்த டேட்டா தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, கூற்று காரணமும் பொருந்துகிறது. அடுத்தது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, பேராகிராஃப் கொடுத்து நம்மளை வந்து போட சொல்லியிருக்காங்க. பார்க்கலாமா என்னன்னு பாருங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகை தான் என்னது, பரணி. ஆணை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்பது பரணி எனும் இலக்கணம். இவ்விலக்கியம் 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. அதுக்கப்புறம் அரசர்கள் இருவர்களுக்கிடையான போரில் தோற்ற அரசன் நாட்டின் பெயரால் பரணி பாடப்படும். போருக்குரிய தெய்வமாக காளியை வந்து சொல்லுவாங்க. பரணி இலக்கியங்களில் மிகச்சிறந்தது கலிங்கத்து பரணி. போரில் லோத்துங்க மன்னனிடம் கலிங்க நாட்டு மன்னன் தோற்று போனான், அதனால் கலிங்கத்து பரணி என பெயர் சூட்டப்பட்டது. இந்நூல் யாரால இயற்றப்பட்டதுன்னா ஜெயம் கொண்டாரால் இயற்றப்பட்டது. இப்போ கேள்வி ஆன்சர் பார்க்கலாம். 1000 யானைகளை போரில் வெற்றி கொண்ட அரசனுக்கு என்ன பாடுவாங்க, பரணி தான் பாடுவாங்க. போருக்குரிய தெய்வம் என்ன படித்தோம், காளி வந்து படித்தோம். சரிங்களா, போருக்குரிய தெய்வமும் நம்ம என்ன படிச்சிருப்போம், காளி தெய்வம் வந்து படிச்சிருப்போம். அடுத்தது அமர் என்பதன் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர். அடுத்தது 96, இதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா 90 கூட்டல் 6 தான் நம்ம என்ன சொல்லுவோம், 96 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பரணி இலக்கியம் யாரால பாடப்பட்டது, ஜெயங்கொண்டாரால பாடப்பட்டது. அடுத்தது சொல் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. தூசு அப்படின்னா தூசு, தூசு அப்படின்னு என்னது, பட்டு. துகிர் அப்படின்னா பவளம். வெறுக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம். நொடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளை. ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி 2143. அடுத்தது சொல் பொருள் தான், இதெல்லாம் நம்ம ஈஸியாக படித்ததான். நேமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரம். தூயி அப்படின்னா தூவி. விருச்சி அப்படின்னு என்ன வரும், நற்சொல். அதுக்கப்புறம் சூவல் அப்படின்னா தோல். பின்வரும் தொடர்களில் உள்ள பிழையை திருத்தி எழுத சொல்லியிருக்காங்க. பிழையை திருத்தி எழுதலாமா, ஓகே. நம்ம உயிரெழுத்துக்கள் பிறக்கும் இடத்துல நம்ம என்ன போடுவோம், அது போடுவோம். இன்னொன்று வந்து என்ன போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓர் போடுவோம்னு சொல்லி ரூல்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, உயிரெழுத்து இருக்குது. ஈன்றது என்னது, உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கோம், ஓர், அதுக்கப்புறம் அது. ஓகேவா, ஓகே. அடுத்தது பாருங்கள்,
அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல சேர்க்க சொல்லியிருக்காங்க. தண்ணீர் குடின்னு தான் சொல்லுவோம். தோசை குடின்னு சொல்ல மாட்டோம். கடலை மிட்டாய் குடின்னு சொல்ல மாட்டோம். சோறு உண் அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று என்ன, முறுக்கு தின், இந்த மாதிரி தான் வந்து நம்ம மரபுச்சொல் வந்து படிச்சிருப்போம். ஸோ தண்ணீர் குடின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். அடுத்து அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்ல ஏற்ற இடத்துல நிரப்ப சொல்லியிருக்காங்க. மண்டா என்பது நடுதிராவிட மொழிகள்லாம் 3. ஃபர்ஸ்ட் திராவிட மொழி குடும்பத்தில் 3 படிச்சிருக்கோம். தென் திராவிட, வட திராவிட, நடு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 3 படிச்சிருப்பீங்க. என்ன படிச்சிருப்பீங்கன்னா தென் திராவிடம், நடு திராவிடம், அதுக்கப்புறம் வட திராவிடம் சொல்லிட்டு. இப்போ வட திராவிடம் அப்படின்னா ஈஸியாக போட்டுருவீங்க. குரூப், மால்தோ, பிராக்குயின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. அதுக்கப்புறம் நடு திராவிடம் நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நடு திராவிடம் என்ன, தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டி, கோண்டா, அதுக்கப்புறம் என்ன படிச்சிருப்பீங்க, பர்ஜி, கதப்பா, பெங்கா, மண்டா, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுவே தென் திராவிட மொழிகள்லாம் என்ன படிச்சிருப்பீங்க, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரக்கா, இருளா, இதெல்லாமே தென் திராவிட மொழிகளில் படிச்சிருப்பீங்க. அவங்க இதுலேருந்து ஒன்று எடுத்து கேட்டு இது எந்த இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ தான். மண்டான்றது நடு திராவிட மொழியில் வந்து வராது. அடுத்தது பொருத்தமான இணைப்புச்சொல் கேட்குறாங்க. பொருத்தமான இணைப்புச்சொல் போடலாமா, தீயினால் சுடப்பட்டவர்களை கூட பிழைத்து கொள்ள முடியும் டேஷ், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. இதுதான் வந்து கரெக்ட். இரு வேறுபட்ட கருத்துக்களை நம்ம சொல்லும் போது ஆனால் என்னது பட்டு வந்து போடும். இரு வேறுபட்ட கருத்து, அதான் இங்கே பாருங்க, தீயினால் சுடப்பட்டவர்களை கூட பிழைத்துக் கொள்ள முடியும். 2 வேறுபட்ட கருத்துக்கள் சொல்லுவாங்க. பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஸோ எங்கள் அந்த இடத்துல என்ன போடுறோம், ஆனால் வந்து போடுறோம். அடுத்தது சரியான இணைப்பு சொல் தான். மலேசியாவில் உள்ள தமிழர்கள் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக, இது இந்திய தேச ராணுவம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த இதில் வந்து இது இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு லைன் எடுத்து போட்டு கேட்டிருக்கீங்க என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு என்ன போடுவோம் இந்த இடத்துல, அதற்கு நேதாஜி இந்த தமிழம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் சொல்லினார். ஓகேவா. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அவன் வந்தான், ஆமாம் அவன் நேத்தே வந்துட்டான். அப்போ அது என்னது, இறந்த காலத்து குறிக்கும். ரைட்டு. அவள் வருகிறாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவள் வருகிறாள் அப்படின்னா இப்போ வரப்போறா. அப்போ எதில் வரும், நிகழ்காலத்தில் வரும். இங்கே என்ன எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்தது, அதாவது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அது எது குறிக்கும், இறந்த காலத்தில் குறிக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்தது நீ வந்தாய் அப்படின்னா, நீ வந்தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வந்தாய், இதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இறந்த காலத்தில் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்காலம். அப்போ இதுவுமே தப்பு. சரிங்களா. அடைப்புக்குள் உள்ள சொல்ல நிகழ்காலமாக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. நிகழ்காலமாக மாற்றலாமா, இப்போ பாருங்கள், ஆசிரியர் இப்போது, அதாவது என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போது பாடம் தான் நடத்துவாங்க. அதே நேற்று நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. நாளைனா எதிர்காலத்தில் வந்து வரும். ஓகேவா. நாளை பாடம் நடத்துகிறார் அப்படின்னாலும் எதிர்காலத்தில் நடத்த போகிறாங்க, நடத்தி முடிச்சிட்டாங்கனாலும் இது வந்து இதில் வரும், இறந்த காலத்தில் வந்து வரும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அவங்க என்ன கேட்குறாங்க, நிகழ்காலமாக தான் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ நிகழ்காலமாக மாற்றோம்னா ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார், இப்போ நடத்திட்டு இருக்காங்க நிகழ்காலத்தில். அப்போ இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். பொருத்தமான சொல்ல சேர்த்து புதிய சொல்ல உருவாக்க சொல்லியிருக்காங்க. தேன் மலைன்னு சொல்லுவோம், தேன் விளக்குன்னு சொல்ல மாட்டோம். தேன்மணி, தேன் விலங்கு, இதான் பொருத்தமான சொல் வருதா, 2 சொல்ல இணைச்சா வரல. ஸோ ஆப்ஷன் ஏ தான், தேன்மலை. அடுத்தது பிழையான இணையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செங்கல்புரம்னு கொடுத்துருக்காங்க. செங்கல்புரம் வராது, செங்கல்பட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டுக்கோட்டை, உதகமண்டலம், நாகப்பட்டினம், இதெல்லாமே கரெக்டாக. செங்கல்புரம்னு சொல்ல மாட்டோம், செங்கல்பட்டுன்னு தான் சொல்லுவோம். அடுத்து பேச்சு வழக்கிற்கு இனியான எழுத்து வழக்கு தான். எங்கிருந்து வரீங்க அப்படின்னா நம்ம எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம், எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஈஸி தான். அடுத்தது மருந்தே ஆயினும் விருந்தாடுவோம்னு சொல்லிட்டு ஔவையார் பாடல்களை நம்ம படிச்சிருப்போம். ஸோ இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க, கொன்றை வேந்தன். இந்த குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறுந்தொகை என்னது, 8 தொகை நூல்களில் ஒன்று. புறநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று தான். தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நமக்கு கிடைச்ச மிகவும் பழமையான இலக்கண நூல் என்ன சொல்லுவோம், தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். மன்னார்குடியோட மறு என்ன அப்படின்னு படிச்சிருப்போம், மண்ணைன்னு சொல்லி படிச்சிருப்போம். பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ் சொற்கள் தான். பொக்கிஷம் அப்படின்னா செல்வம்னு படிச்சிருப்போம். ஜாஸ்தி அப்படின்னு என்னன்னு படிச்சிருப்போம், மிகுதின்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன குறைவுன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. விஸ்தாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய பரப்பு கிடையாது, பெரும் பரப்புன்னு வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, குறுகிய பரப்பு, தப்பு. சிங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், அழகுன்னு படிச்சிருப்போம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கோரம் கொடுத்துருக்காங்க, தப்பு. இன்னைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வரும், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.